ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் உடைய 48வது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால மார்னிங் வந்து சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. சாமிக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா வந்து மாதுளம்பழம் தான் வச்சுருக்கோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் எழுந்த உடனே மைண்டு ஓடும், இல்லைனா நைட்டு தூங்கும்போது ஓடும். அடுத்த நாள் காலையில் என்னடா சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறது, இந்த பொரியல் பண்ணால் இவங்களுக்கு பிடிக்குமா, பாப்பாவுக்கு பிடிக்குமா, அவருக்கு பிடிக்குமான்னு யோசிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி முடிவு பண்ணி ஒரு சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சாச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டவல் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் மெயினாக சொல்லியிருந்தீங்க டவல் கட்டிட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் மாற்றிக்கிட்டேன். செவ்வாய்க்கிழமை வந்து நான் தலை குளிச்சுட்டு கட்டிகிட்டு இருந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே தலையில் துண்டு கட்டிட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு. டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ சாமி கும்பிட்டேன். இனிமேல் தான் வந்து லஞ்ச்லாம் பசங்களுக்கு செய்யணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். அப்படி யோசிச்சு முடிவு எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் இருந்தது. ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்ந்து நான் வந்து காரக்குழம்பு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கேரட் இருந்தது. கேரட் வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் பொரியல் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டு. இந்த பருப்பெல்லாம் போட்டால் என் பசங்களுக்கு வந்து பிடிக்காது, அந்த கடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கல அப்படிங்கிடுவாங்க. அதனால் நான் என்னென்னா ஒன்று தேங்காய் இருந்தால் போடுவேன், தேங்காய் இல்லைனா இந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சுவேன். அவருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியாச்சு. சின்ன பாப்பாவுக்கு மட்டும் நான் கப்பிலே வந்து ஒன்றா ஊற்றிடுவேன். ஏன்னா வந்து அவளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து குழம்பு தனியாக எடுத்துகிட்டு போனால் பிடிக்காது. அதனால் வந்து நான் மேலே அப்படியே ஊற்றிட்டேன்னா அது சாப்பிட்ருவாங்க. இது வந்து வேர்க்கடலை வந்து இந்த பொரிப்பாங்க இல்லையா, அதை மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதை தான் பேக் பண்ணேன். டைட்டாக மூடு. போதும் விடு, மூடி லாக் பண்ணு. நீயே பின்னிக்கிறியா? பின்னு யாருக்கு எடுத்து வைக்க? நீ தானே பேனா கேட்ட? கடவுளே, பேனா கேட்டது நீ எடுத்து வச்சுட்டு யாருக்கு கேட்டதுன்னு? செல்லக்குட்டி லவ் யூ டூ தங்கம். இது ஒரு லஞ்ச் பேக் யார் எடுத்து போகிறது? எனக்கா இது மதியம் சாப்பிட? நான் எனக்கு வச்சுட்டு போகிறீங்களா? பாய் பாய். நல்லா இருக்கு. ஷூ போட்டு மேதிங்க சாமி. சரி. அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு தான் எடுத்து போடுது தங்கம். பின்ன அது யாருக்கு வாழைப்பழம் எடுத்து போடுது? ஐயோ ஐயோ, உங்கள் அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவாங்களா? அப்பா என்ன நினச்சியா உனக்கு எடுத்து போடுற, அதனால் அதுக்கு எடுத்து போட சொல்லுது. ஆனால் நீ போட்டதே அப்பாவுக்கு தானே, அப்பாவுக்கு தெரியல. எப்படி அப்பா மேலே பாசமாடா? அப்பா என்ன சாப்பிடுன்னு தெரியுமா உனக்கு? சரி சரி. இது நம்ம வீட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போட்ட கோலம். காலையில் காட்ட மறந்துட்டேன், ஏன்னா உள்ளேயே வேலை சரியாக இருக்குது. லவ் யூ டூ தங்கம். இப்படி வைக்கணுமா? ஹார்ட் கொடுக்குவா? சரி சரி ஓகே. அம்மாவுக்கு வரல, ஈவினிங் பண்ணலாம். செல்லக்குட்டி பாய். தினமும் இதை விட்டுட்டு போகிறது தான் வேலையே. பாய் பாய். அவங்க 3 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாக்ஸீட் பொடி தான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ இது கூட சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து காலியாகிடுச்சு. நான் அடுத்த வாரத்திலேருந்து வேறு ஒரு வந்து வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதனால் இது காலி ஆகட்டும்னா அடுத்தது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னன்ட்டு. இப்போ இதை நம்ம குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இது ரெண்டும் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே ரொம்ப பசிக்கிறப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம், பசி இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. மதியம் பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லட் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பசியெல்லாம் வந்து எனக்கு தூங்கி எழுந்த ஒன்றே இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து தூங்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா மில்லட் தோசை கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஊற்றி அதுக்கப்புறம் கேரட் பொரியல் ஒரு கப்பு ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சுருந்தேன், அது பொரியல். அதுக்கப்புறம் வாழைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு வச்சுருந்தேன். அந்த வாழைக்காவும் கத்திரிக்காவும் அடியில் காய் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வந்து தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காயும் எடுத்துக்கிட்டேன் நான்.
ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து காய் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. மதியம் லஞ்ச் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃபன் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து உண்மையாகவே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு மைண்ட் செட்டே வரல. காலைல ஃப்ரூட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்து காமிச்சோம் இல்லைங்களா போன வீடியோவில், பட்டாணி அப்புறம் வந்து பொரி இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன்னா வந்து அப்படியே படுத்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டு. ஏன்னா நேற்று முந்தின நாளும் லேட்டாக படுத்தும், காலையில் எனக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக எழுந்ததால் அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் டயட் ஸ்டார்ட் பண்ணது 2 நாள் தூங்கிட்டேன். டயட்டுன்னு இல்லை, எனக்கு வந்து எப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் படுத்து தூங்கிடுவேன். இல்லை தூங்கவே கூடாது அப்படின்னு நான் வந்து என்னையே நான் வருத்திக்க மாட்டேன். ஆக்சுவலாக மதியத்தில் தூங்கக்கூடாது, ஏன்னா பாடி ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த ரீசனுக்காக தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம முன்னாடி நல்லா ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை வந்து தூங்கினா மட்டும்தான் வந்து அடுத்த நாள் நம்ம கண்டினியூவாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இல்லை அந்த டயர்ட்னஸோட பண்ணும்போது இன்னும் நம்ம ஹெல்த் வந்து பாதிக்கும் இல்லைங்களா. அதனால நான் எப்பயாவது எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு 1 ஹவராவது தூங்கிடுவேன். மற்ற டைமில் தினமும் வந்து அதே பழக்கமாக நம்ம வந்து படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு நான் தூங்க மாட்டேன். அதனால் வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் உடம்பை நீங்கள் வருத்திக்காதீங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், உடம்பை வருத்திட்டு டயட் இருக்கிறதோ நம்ம வந்து தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப முடியல டயர்டாக இருக்குன்னா 1 மணி நேரம் படுத்து தூங்குங்க. அதுமாதிரி டயட் வந்து நம்ம இப்படி தான் சாப்பிடணும் நான் சாப்பிடல. நீங்கள் வந்து டே 1லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து எந்த டைமில் என்ன சாப்பிடணும்னு தோணுதோ நான் அதை சாப்பிட்றேன். என் வெயிட்டையும் மேனேஜ் பண்ணுறேன் நான் நல்லா. என்னன்னா வந்து எதுவுமே ஏற விடாமல். இப்போ ஒரு டைம் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து ஹெவியாக சாப்பிட்டேன்னா மதியம் கம்மியாக சாப்பிட்டுப்பேன். இல்லை மதியம் கம்மியாக சாப்பிட்டேன்னா மதியம் நிறைய சாப்பிட்டேன்னா நைட்டு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுப்பேன். இப்படி தான் வந்து என்னுடைய டயட்டை நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறேன். நடுவில் ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம குழந்தைங்க கூட ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டோம் அந்த மாதிரி, இல்லை ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டோம், இப்படியெல்லாம் வந்து நான் டயட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டதை கலரிஸை பர்ன் பண்ணணும். ஒன்று எக்ஸசைஸ் பண்ணி இல்லைனா அந்த கலரிஸை ஏற விடாமல் கம்மி பண்ணிக்கணும். இதுதான் வந்து டயட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாடி என்ன ஒத்துக்குதோ அதுதான் டயட்டு. நான் அப்படி தான் வந்து என் உடம்பை குறைச்சேன். நான் வந்து மற்றவங்கள மாதிரி வீடியோக்காக இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டாதான் உடம்பு குறையும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதை வந்து 1 நாளைக்கு பண்ணலாம், 2 நாளைக்கு பண்ணலாம். தினமும் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. 4 நாளைக்கு பண்ணி என்னடா இது ஒரு வேலையாக நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிட்டா இருக்கிறத போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக நம்ம வந்து கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து டயட் இருந்துகிட்டே இருக்கணுமா, வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு. நீங்கள் ஏன் அவ்வளோ வந்து யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். இதை சாப்பிட்றோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்வீட்டை நமக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து அப்படியே வந்து சாப்பிடவே வேணாம் அப்படின்றலாம் டயட் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். லைஃப் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்த வேலைக்கு சாப்பாடு ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தினமும் நீங்கள் ரொட்டேஷனாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நார்மல் ஃபுட்டு நார்மல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டே சொல்லணும் நீ இதை சாப்பிடாத, இது வேண்டாம் அப்படின்னு. வயிறுமே ஏற்றுக்காது, அது வயிறெல்லாம் சின்னதாகிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு வாய் எக்ஸ்ட்ரா போனால் கூட நமக்கு வயிறு ஃபுல் ஆகிட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு டயட் இருக்கணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டயட் இருக்கிற மாதிரியே இருக்காது என்னோடய ஃபீல் வந்து. நான் நார்மலாக தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இன்னும் நான் நார்மல் ரைஸ் சாப்பிடல, நார்மல் இட்லி தோசை சாப்பிடல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன். சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. லேக்கா என்ன சைன் பண்ணணும்? என்னது டெஸ்ட் ரியா மட்டும் போட்டாங்க. அப்ப இது என்னதுமா இந்த பக்கம் என்னதுமா? அது ER மட்டும் போடணுமா? ஆமா. சரி சூப்பர். இது இங்கே சைன் பண்ணணுமா? நான் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக நீட்டாக எழுதுகிற. இப்படி கால் மேலே கால் போட்டுட்டு தூக்கம், இப்படி யார் தூங்குவாங்க? ஐயோ கடவுள், பிறந்தது ராஜ பரம்பரை அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்ஸ் வந்து நான் இன்னைக்கு ரெசிபி சொல்கிறேன். ஆமாம், என் பொண்ணு தான் வந்து 2 நாளாக செஞ்சிட்ருக்கா. அதனால் ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் நீங்கள் வந்து ஓட்ஸ் மசாலா ஓட்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிங்கன்ட்டு. அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அது இவ தான் இன்னைக்கு பண்ண போகிறா. வாங்க பார்க்கலாம். மம்மி
என்னம்மா? இப்போ ஒல்லி ஆயிட்டுன்ற சந்தோஷமா ம். இல்லை சாப்பிட்டு குண்டாடுறமேன்றது சோகமா? நான் சாப்பிட்டு எப்பயுமே குண்டாலாம் ஆக மாட்டேன். இதை விட ஒல்லி ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஷேப் வந்து அப்படி கட்டேன். ம். உன்னோட ஹைட் பார்க்கலாம். நீ என்னை விட ஹைட்டாக இருக்க கொஞ்சம். நிறைய பேர் வந்து வெயிட் என்னன்னு கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பாடி ஷேப்பும் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த 50 நாள் டயட்டில் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. டம்மி ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதாவது வந்து கையும் சரி ஃபேஸும் சரி எல்லாமே வந்து எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு. செஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லூஸாக இருக்குது. அளவு எல்லாமே குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ரொம்ப ஹாப்பி. இதில் வந்து வெயிட் லாஸ் மட்டும் ஆகலை. அதாவது வெயிட் லாஸ் ஆகிருக்கு, ஒரு 2 kg ஆகிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப இதுக்கு மேலேயும் வந்து குறையாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஓட்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லு. கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு. எங்க வீட்டில் ஒரு நாள் தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியா. யார் சாப்பிட்டா ஓட்ஸ்? என் பொண்ணு தான் வந்து ஓட்ஸ் மசாலா வந்து எனக்கு எப்பவுமே பண்ணி தரா. அதனால வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போடலாம். பட் உங்களுக்காக எவ்வளோ அளவுன்னு காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னை வீடியோ எடுக்க சொன்னா. சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வானல் சூடு பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கணும், அதானே? ஆயில் சூடானோடனே கடுகு போட்டாச்சு, கொஞ்சமாக தான் போட்டிருக்கா. அப்புறம் கருவேப்பிலை, ஆனியன், ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கா. இன்னும் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணிடலாம். பெருசாக கட் பண்ணியிருக்கா. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சமைக்கிற ஆள் இதுதான். இந்த அளவுக்கு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கிறா. தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு. தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இதுக்கெல்லாம் நீ பாத்திரத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழுக்காக்கி வைக்கிற. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக, வீடியோக்காக. ஆனால் வந்து டக்குன்னு அப்படியே போட்டு அப்படியே செய்யணும். எல்லாத்தையும் தண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இது சூப்பு மாதிரி நல்லா தண்ணியாகவும் குடிக்கலாம், அப்படியே அள்ளி நம்ம சாப்பிட்ற மாதிரி. இல்லை திக்காவும் நம்ம வந்து தக்காளி சாதம்லாம் செஞ்சால் எப்படி செய்வோம் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். பட் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது இப்போலாம் ரொம்ப பிடிக்குது, அதனால கொஞ்சம் தண்ணியாக செய்யலான்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெந்துட்டு திக்னஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அதுதான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து பாப்பா செஞ்சு கொடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால நான் இப்படி தான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிக்கூடா. என் செல்லக்குட்டி சூப்பராக செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பார்க்கவே பாருங்கப்பா, அப்படி இருக்கு, செம்ம. எச்சு வருது எனக்கு சீக்கிரம். அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆமாம், இதில் வந்து என் பொண்ணு என்ன பண்ணுன்னா, இப்படியே கொடுன்னா கொடுக்காது. இங்கே பாருங்க, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கு, அது டெக்கரேஷன். எப்பவுமே இதுதான். இப்போ ஆம்லேட் போடுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. பட் எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குடா, எனக்கு வந்து ஆம்லேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இதுவே கொடுக்குறேன். வீடியோ எடுக்காம இருந்தால் கண்டிப்பாக ஆம்லேட் போட வந்துருப்பேன். இதுவே எனக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ கேட்ட சிஸ்டருக்காக பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து மசாலா ஓட்ஸ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாப்பாக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக செய்கிறான்னா அவளுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸும் அவள் பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.